ஹாய், ஆல்ரெடி நம்ம கிராஃப்ட் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ கிராஃப்ட் அக்செப்டன்ஸ் பற்றியும் கிராஃப்ட் ரிஜெக்ஷன்ஸ் பற்றியும். இப்போ கிராஃப்ட் ரிஜெக்ஷன் ஆகுது அப்படின்னா நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா அந்த இடத்துல வலிக்குமா, என்ன பண்ணும் அப்படிங்கிறத பற்றி. இப்போ ஒருத்தவங்களுடைய பாடியிலேருந்து என் பாடிக்கு வந்து கிட்னி எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுவே வேற ஒரு ஹெச்எல்ஏலோ ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்துச்சு, எனக்கும் அவங்களுக்கும் மேட்ச் ஆகாமல் ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்து என் பாடிக்குள்ளே அது பொருந்திடுச்சு அப்படின்னா அதை எப்படி வந்து ரிஜெக்ட் பண்ணிடுச்சு கிராஃப்ட் அப்படின்னும் போது அந்த டிஷ்யூ ஓகேங்க. இப்போ கிட்னி அப்படிங்கிறது ரிஜெக்ட் ஆகிடுச்சு உடம்புக்குள்ளே அப்படின்னா என்ன மாதிரியான அறிகுறிகள் காமிக்கும்? ஸோ ரிஜெக்ஷன் அப்படின்னா எப்படி நடந்திருக்கு, நம்ம பாடிக்குள்ளே எப்படி நடக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 விஷயத்துக்கான மீனிங் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அக்யூட் அப்படின்னா உடனே நடக்கக்கூடியது. குளோர்னிக் அப்படின்னா பல வருஷம் கழித்து நமக்கு தெரிய வரலாம், பல மாதங்கள் கழித்து நமக்கு தெரிய வரலாம். ஸோ தட் இஸ் குளோர்னிக். ஸோ இது டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அக்யூட் அப்படின்னும் போது ஒரு 1 வீக்கில் தெரிஞ்சிடும் நமக்கு. இது கொஞ்சம் ஸ்லோவாக தான்றாங்க, ஆனால் குளோர்னிக்லாம் வந்து இயர்ஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ இப்போ இது ஸ்லோ அண்ட் 1 வீக் ஆஃப்டரே நமக்கு என்ன ஆகிடும், ஒரு வாரத்துலேயே வந்து நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சு சர்ஜரி பண்ணி முடிச்சு அந்த ஒரு வாரத்துலேயே உங்கள் உடம்பு அதுக்கான ஸ்டிமுலேஷனை காமிச்சிடும். ஃபஸ்ட்டு வந்து ஏர்லியாக வரும்போது டி லிம்போசைட்ஸ் வந்து வேலை பார்க்கும். அப்புறமா இன்னமும் வருது லேட்டாக வரும்போது அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பி லிம்போசைட்ஸ் வேலை பார்க்கும். ஸோ ஹைப்பர் ஆக்டிவ் இதை விட ரொம்ப அக்யூட்னாலே 1 வீக்கு. ஹைப்பர் அக்யூட் அப்படின்னும் போது அப்போ இவ்வளோ 2 நாள் 3 நாளே என்ன ஆகிடும், நமக்கு அது ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதை ஹைப்பர் அக்யூட் ரிஜெக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்சிடியஸ் அப்படின்னா சீக்ரெட்டான ரிஜெக்ஷன். நீ ரிஜெக்ட் பண்ணியிருக்க அப்படிங்கிறதே எனக்கு தெரியவே தெரியாது, சீக்ரெட்டாக ரிஜெக்ட் பண்ணிக்கும். இது கொஞ்சம் வில்லத்தனமானது தான். இப்போ என்னது அப்படின்னா சீக்ரெட்டான ரிஜெக்ஷன். ஸோ இப்போ வந்து எனக்கு இம்யூன் காம்ப்ளெக்ஸ் சீக்ரெட்டாக இப்போ என்ன ஒன்று டிஷ்யூ மேலே போய் ஒட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி இது ரிஜெக்ட் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. இம்யூன் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் போய் அந்த கிட்னி மேலே, கிட்னி தான் டிரான்ஸ்பிளான்ட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த கிட்னி மேலே போய் ஒட்டிட்டு அது ஆக்டிவேட் ஆகும். ஆனால் எனக்கு எந்த ஒரு சிம்டம்ஸோ எதுவுமே தெரியாது. அண்ட் இது ரிஜெக்ட் ஆகிருக்குன்றதே வந்து அவ்வளோவா கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ குளோபுலர் மெம்பரேன் இந்த மாதிரியான இடத்துல, அதாவது வேலிபுறத்தை சுற்றி போய் நிற்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கா இல்லையான்றது வந்து ஒரு 2 to 3 வீக்ஸ்க்கு அப்புறமா நம்ம கிட்னி அந்த மாதிரி எந்த ஒரு இதையோ எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஸோ அதை வந்து இம்யூனோஃப்ளோரன்ஸில் பார்க்கும்போது நமக்கு வந்து அக்யூரேட்டாக அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் நடந்திருந்தாலே நமக்கு இம்யூனோஃப்ளோரசன்ஸில் தெரியும் இல்லைங்களா. ஸோ அதுக்கான வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இம்யூனோஃப்ளோரசன்ஸ் மூலயமா இது வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ குளோர்னிக் ரிஜெக்ஷன் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இயர்ஸ், இப்போ நீ ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் ஆகி ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறமேட்டு தான் அது ரிஜெக்ட் ஆகிருக்குன்றதே உனக்கு தெரிய வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குளோர்னிக் ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி இது வந்து லங் டிரான்ஸ்பிளான்டேஷன், ஒருத்தவங்களோட உடம்புலேருந்து லங்ஸ் எடுத்து இன்னொருத்தவங்க உடம்புக்கு வைக்கும் போது தான் இந்த குளோர்னிக் ரியாக்ஷன் அப்படிங்கிறது அதிகமாக நடக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. தேங்க்யூ.